தான் தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார். ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இந்த பாருங்க, நாம் இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்கரித்து பகவானை வேண்டணும்னு நினைக்கிறோம். அவர் நமக்கு முன்னாலேயே பகவான் பூபார நிவர்த்திக்காக பூர்ணாவதாரம் பண்ணுறதா தூக்க கண்ணாருக்கு குழந்தைய தூங்க பண்ணுன்னார். ஒரு இடத்துல படைச்சு வச்சாள். இங்கே நந்தகுமாரிகள் வரபொழுது நல்ல வழியில் பூத்தினுடைய சரீரத்தை பார்த்து அநாத சம்ஸ்காரம் பண்ணினா அஸ்வமேதத்துக்கு மேலே புண்ணியம்னு சாஸ்திரம். அந்த பூத்தனா சரீரத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணார். அவளை எரிக்கிற பொழுது குழந்தைகளை இம்சித்தவள், ரத்தத்தை பானம் பண்ணவள், எலும்பு கூட்ட வெற்றியவள். அப்பேற்பட்டவனுடைய உடம்பை எரிக்கும் பொழுதும் கடுமையான உத்கந்தம் ஒன்றும். அந்த உத்கந்தத்துக்கு வர ஜோமஸ்த அகுரு சௌரபா, சந்தனக்கட்டையும் அனல்கட்டையும் எரிச்சா என்ன வாசனை வேணுமோ சுகந்தமான வாசனை வந்து சொல்கிறாள். பூதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சையா பிகரையே தனம் தத்வாபசத்கதிம். இந்த பூத்தனைங்கிற ராட்சசி குழந்தைகள் அம்சம் பகவானையும் க்ளோஸ் பண்ண வந்தாள். ஆனால் பகவானுக்கு தரணகராக வச்சிருந்தாள் யாதவாள். அந்த விசாரணத்தில் மகானான வசுதேவர் தேவகி வாகமன் கொண்டு கம்சன் ஒன்றுவிட்ட சகோதரன். ஆனால் அவன் தேர் நடத்துறேன்னு சொல்ல அவன் அந்த காரியத்தை செய்கிறபோது வசுதேவரும் தேவகியும் தேரில் இருந்து வாழ்ந்துட்டுருக்காள். கொஞ்ச தூரம் வந்த உடனே பசி பிரகிருணம் கம்சம் ஆபாஷ்யாக ஆக அசீர்வாக்கு அஸ்யாத்வாம் அஷ்டமோ கர்ப்பா அந்தாயாம் மகசே அபுதா. அறிவில்லாதவனே முட்டாள் கூப்பிடு. அசீர்வாக்கு என்ன திரும்பினா கூட்டோன்னு திரும்ப இவன் முட்டாள் அபுதான் கவனிக்கிறான். இந்த தேவகியை பர்த்தாவோடு கூட தேரில் இருக்க வச்சு தேர் நடத்தி போகிறேன். இந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை உன் உயிருக்கு உர வைப்பான். அவ்வளோதான், தூக்கி போட்டான் கடிவாளத்தை. கூந்தலில் கையை போட்டு நிகிரம் பண்ணுறதுக்காக தயாராகிட்டோம். மகானான வசுதேவர் அதிர்ஷ்டசாலின்னார். வசுதேவ ஹோபாகா வாச்ச பிரசாந்தி. ஏன்னா வசுதேவர் கல்யாண காலத்தில் மச்சனும் பத்தினுடைய சரீரத்தை நிகிரம் பண்ணுறீங்களா, இவர் அதிர்ஷ்டசாலினார். கட்டம் வரலாம், கட்டத்தை சமாளிக்க முடியாத புத்தி இருந்தால் அவன் அதிர்ஷ்டசாலி. வசுதேவ மகாபாகம். வசுதேவர் இவ்வளோ சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியில் இந்த குழந்தைகள் மூலமாக உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சது, இவளால் ஆபத்துன்னு சொல்லலை, அதனால் இந்த அம்மாவை விட்டுடும், குழந்தை பிறந்தா உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், என்ன பண்ணமோ பண்ணிக்கொடு. உடனே 32 சத்து இந்த கிரகப்பிரவேசம் மங்களமாக முடியுமா பயிற்சி பண்ணான். முதற் குழந்தை பிறந்து கீர்த்திவந்தம் பிரசமஜம் கம்சாயானகம். அதை எடுத்துன்னு போனார் மகாத்மா வசுதேவர். இனத்தினாட்டு போனார். எடுத்துன்னு போகாட்டா தன் வாய் பொய்யா போடுவேன்னு கவலைப்பட்டார். இதைத்தான் சிவன் சார் தன்னுடைய புஸ்தகத்தில் ரொம்ப நிரூபணம் பண்ணுறார். இந்த பகவானை பாராயணம் பண்ணுறது, நாமம் சொல்கிறது, ராத்திரி பூரா முடிச்சுக்கண்டு கொதிச்சுண்டு பகவான் நாமம் சொன்னால் போகிறோம்னு நினைக்கிறாளே, அந்த காரியத்தை வெறுத்து எழுதியிருக்காள். வாக்கும் சத்தியமாக இருக்கணும். சத்தியமாக இருந்தால் தான் இந்த பஜனங்கள்லாம் படிக்கும். இல்லைன்னு வானம் அடிக்க முடியாது, கத்தினா கூட பஜனை பண்ணால் கூட பரமாத்மாவை பார்க்க முடியும். மகாத்மாவனை சிவன்சார் சொல்கிறது அபிப்பிராயம் அதுதான். அதனால் வசுதேவ சுதம் தெய்வம் கம்சஜானோட தினம் தேவிகி பிரமானந்தம் கிருஷ்ணம் வந்தேஜிக்குரும்னு இன்னைக்கு நாமெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், வசுதேவர் பொய்யை கண்டு அஞ்சினாரா. பொய் சொல்லவே இல்லை,
பொய்யக்கண்டு அஞ்சினார். பொய்ன்னு நினச்சாலும் நடுக்கம் அவருக்கு. குழந்தைய எடுத்துன்னு முகாட்டா வாய் பொய்யா போயிடுவேன்னு நினச்சபோது அதி விஸ்வராக மிகவும் நடுங்கினார். அதனால் குழந்தைய எடுத்துன்னு போனார். குழந்தையை பார்த்த கம்சனுக்கு கொஞ்சம் நாள் எண்ணம் வந்து, அதுவும் ஒரு வருஷம் தான் வரும். இந்த குழந்தையினால் ஆபத்து இல்லை, 8வது குழந்தையினால் ஆபத்து, இந்த குழந்தைய எடுத்துன்னு போன. அவர் மனசை அடைக்காத, மனசு போன முடிவு விழக்கூடிய கம்சனுடைய வார்த்தையை எடுத்துக்க. நான் அபிநந்த தத்வாக்கியம் அசதா அவிஜிதாத்மனா, மனோஜயம் இல்லாத பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு எடுத்து நோய்க்கொண்டார். ஆற்றுல வச்சுன்னொடனே மகானா நாரதர் பகவத் பிரேனால் வந்து, கம்சா நீ காலநேமிகிற அசுரனாக இருந்த ஸ்ரீமன் நாராயணன் உன்னை நிகிரம் பண்ண, இப்போ கம்சனாக பிறந்திருக்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, உனக்கு அசுரபாவம், நீ அசுரன். உன்னை சேர்ந்தவாள்லாம் தேவதைகள் தெரிஞ்சுக்கும். சர்வேவி தேவதா பிராயாக அப்படின்னு. உன்னை வதம் பண்ணுறதுக்காக பகவான் தேவிக்கு கர்ப்பத்தில் 8வது குழந்தையாக பிறக்கிறவன் நாராயணன், அவனுடைய விரோதி. அதனால் அவன் எப்படி பிரான்னு திருமுடியில் மயில்தோகையும் மயிலுடைய தொகையும், அதுக்கு மேலே பகவான் பிரசன்ன முகம், ரமணீய நேத்திரம், காதுகள கொண்டலம், உன்னதாசுகி திவ்யாதிசிம்மம், சுந்தரமந்த ஹாசம், கண்டத்தில் கௌஸ்துபம், அகண்ட திருமார்களை மாலைகள், சந்தன பூஜை, தெருக்கரங்களில் புல்லாங்குழல், இடுப்பில் பீதாம்பரம், பாதங்களில் ரத்னோபுரம், வித்தஸ்த பாதமாய் ஷாமசுந்தரனாய் பகவான் பிரகாசிப்பான். அப்படியே மனசில் பதிஞ்சு அந்த மூர்த்தியை பயத்தினால, உயிருக்கு ஆபத்து வருங்கிற அச்சத்தினால விடாமல் சென்றிருந்தான். அவனுக்கு மோட்சம் கிடைச்சு. அந்த கம்சன் தன்னுடைய மனசை மாற்றிக்கொண்டு வசுதை வேற கொண்டு வர சொன்னான். அந்த குழந்தையை நிகிரம் பண்ணான். அது மாதிரி முதல் 6 குழந்தைகளையும் நிகிரம் பண்ணிவிட்டான். 7வது குழந்தையாக ஆதிசேஷ அம்சம் தேவிக்கு கர்ப்பத்தில் பிரகாசிக்கிற பொழுது பகவான் யோகமாகி கூப்பிட்டார். கச்சா தேவி மனிதம்பதே, இங்கிருந்து போகணும். மகாத்மாவான ஆதிசேஷன் அம்சம் தேவிக்கு கர்ப்பத்தில் பிரகாசிக்கும். அதை சங்கரித்து ரோகிணி கர்ப்பத்தில் வைக்கணும். நான் பிறந்த அடுத்த க்ஷணத்தில் எனக்கு தங்கையாக நந்தகோபருடைய பத்னியான யசோதை என்று அவதரிக்கணும். இந்த காரியம் பண்ணுறதுனால உனக்கு என்ன பெருமை? உனக்கு எல்லாரும் பூஜை பண்ணுவாள். அர்ச்சிச்சந்தி மனுஷிய ஆத்மாம் சர்வகாம ஐஸ்வரி. 14 நாமங்கள் சொல்கிறா. 14 லோகத்தையும் காப்பாற்றக்கூடிய புவனேஸ்வரிங்கிற ஞாபகம். அது தானே அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறான். துர்கேதி பத்ரகாளீதி விஜயா விஷ்ணவேதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவீ கன்யகேதி ச மாஜா நாராயணீஷானி சாரதேத்திமிகேதி ச. 14 நாமங்களை சொல்லி பரமாத்மை நாமபாராயண பிரீதான்னு அம்மாளுடைய சஸ்நாமம். அந்த நாமபாராயண பிரீது ஸ்தூலமான அர்த்தம் இது. நாமபாராயணத்தானே பிரீத்தியாகும். ஸ்தூல அர்த்தம் தெரிஞ்சால் போகிறோம். சூக்ஷ்ம அர்த்தம் வேறு. நாமபாராயணம்னு ஒன்று இருக்குது ஸ்ரீவித்யில். அது ரொம்ப நேரம் படிக்கணும். அது ஆகும். அது ஸ்ரீவித்தியை உபதேசம்னா தான் படிக்கணும்னு சொல்லி அதை உபதேசம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். நாம் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய நாமபாராயணங்களால் படித்து வரணும்னு பகவான் அம்மாவுடைய நாமத்தை பல விதமான ஸ்தோத்திரங்களால் பகவத்பாதாள் பண்ணிருக்கா. எவ்வளோ அம்பா பஞ்சரத்னம், அம்பா சம்பைர வைரதாத பகினி தேவிய சம்பர வைரின்னா, சம்பராசுன சத்ரு மன்மசன், அவனுடைய அப்பா நாராயணன், பகினி அவருடைய சகோதரி. இந்த மாதிரியெல்லாம் பல நாமங்களை சொல்லி பகவான் அம்மா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். அந்த நாமங்கள் போலும். நாமத்தான் அம்மா சொந்தம். சூக்ஷ்மத்தை தெரிஞ்சு கட்ட பண்ணவும் வேண்டாம். அதற்கு மேலே மகான் சொல்லிருக்க அந்த தீபி விஷயமான பாராயணங்கள் பண்ணுறாங்க. அந்த ஸ்தோத்திரத்தை நேராக தெரிஞ்சுக்கணும். அதோட சகாமனை உள்ள வாழ்க்கைலாம்
ஸ்ரீவித்யை பலிக்காதுன்னு இருக்கு. காமனையோடு இருக்கிறவாளுக்கு ஸ்ரீவித்யை பலிக்காது. அப்படின்னா யார்? நிஷ்காமாள் தான் பலிக்கும். நிஷ்காமான்ங்கிறது யார்? சன்னியாசிகள் தான். சன்னியாசி யோகத்தை அடைஞ்சு சன்னியாசி மாதிரி மனோநிலை வந்த மகான்கள் தான் அந்த அம்பாளுடைய விஷயத்தில். அந்த மாதிரி இல்லாதவன் அந்த லலிதாஸ்தானத்தை போனால் உபதேசம் இல்லாமல் சொன்னோன்னா சஹா அனர்த்ஸா சுமஹான்னு சொன்னோம். அது அனர்த்தம் உலகத்துக்கே, எல்லாருக்கும் கஷ்டம். சுமஹான்னு மகானு அனர்த்தா, சுமஹானு அனர்த்தா, மிகவும் கடுமையான தீங்கு ஏற்படும் லோகத்துக்கு. அதுதான் கவனிக்காமல் இப்போ எல்லாரும் விழுந்து லலிதாஸ்தானத்தை கோட்டிச்சரம் பண்ணுறதுன்னு சங்கல்பம். நீங்கள் வாங்க 2 வருஷம் உங்களால் முடிச்சு அப்படியும் ஒரு ஆள் சொல்கிறாங்க. மேலும் அந்த பதங்கள்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கையே கஷ்டம். சம்ஸ்கிருதம் சரியாக படிக்காமல் தமிழில் வச்சுக்கிண்டு அந்த பிரிண்டில் வேறு தப்புகள் அதை வச்சுக்கிண்டு இதை நான் லலிதாஸ்தானம் படித்தவரேன் அப்படின்னு ஒரு பெருமைக்காக ஈகோ ஏற்படுறதுக்காக பாடித்தா இதெல்லாம் செய்வோம். உபதேசமாக உயர்ந்த பக்குவங்கள்லாம் இருக்கவா தான் அந்த காரியமானது. மற்றவாள்லாம் சங்கரர் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் பாடணும். அந்த லலிதாஸ்தானம் பண்ணவும் கூடாதுன்னு இருக்கும்பொழுது அதை பண்ணுறேன்னா, நீ கூடாதுன்னு சொன்னதுனாலேயே அதை பண்ணுவேன் அப்படின்னு பர்மனன்ட் ரோல் இஸ் ஆல்வேஸ் சுற்றுன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். அது மாதிரி உன்னை செய்யாதேன்னா அதை செய்யறதுல ஜனங்களுக்கு வேதம். மகான பரமாத்மா இந்த மாதிரி சொன்ன உடனே யோகமாய தேவிக்கு கிரபத்துக்கு உகனி கிரபத்தை வச்ச உடனே பகவான் அவதரித்ததுனால் அதுக்கு பிறகு 8வது குழந்தையாக பரமாத்மா வசுதேவருடைய இதயத்தில் பிரகாசித்து வசுதேவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவை புண்ணியவதியான தேவிக்கு கிரபத்தில் இருக்கும். தத்தோ ஜெகன்மங்கலம், ஜெகத்துக்கு மங்களம் கொடுக்கறதுக்காக பகவான் தேவிக்கு கிரபத்தில் பிரகாசிக்கிறான். ஒரு நாளைக்கு பார்க்க வந்தான் கம்சன். அந்த தேவிக்கு கிரபத்தில் பரமாத்மா பிரகாசிக்கிறார். யதாதித்யம் தேஜா ஜெகத்பாதித்தே அக்ஷரம் இச்சந்தமது இச்சாகிரம் தத்தேஜோ வித்திமாமகம்னு கீதையில் சொல்கிறார். அந்த அபார பிரகாசம் உள்ள பிரபு உடைய பிரகாசமானது சிரத்தால் சுவர்களால் தடுக்கப்பட்டிருந்தான். எப்படி போல தன் படிப்பை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் முன்னுக்கு வந்துடுவானேன்னு சாக்கு போக்கு செய்யணுன்னு தனக்கு தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கானே, அவன்கிட்ட இருக்கிற வித்தியை எப்படி பிரகாசிக்காதோ அது போல சா போஜந்திரகே அக்னிஷிகே வருத்தா சரஸ்வதி ஞானக்கிரியை யதா. கம்சன் பார்த்தான், அபாரமான பிரகாசம் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுடைய மற்ற குழந்தைகளுடைய கர்ப்பகால தாரண காலத்தில் பார்க்க ஆக ஏஷமே பிராணகரா. என்னை உயிரை கிரகிக்கக்கூடிய ஹரினா சிம்மம் அர்த்தம். அந்த சிம்மம் மாதிரி பரமாத்மா கர்ப்பத்தில் இருக்கான். இப்பயே வசமான்னு நினச்சிருந்துருக்கிற போது உடனே அவனை படிச்சுவான். துட்டனாக இருந்தாலும் படிச்சிருக்கான். ஆஹா, கர்ப்பிணி போய் வதம் பண்ணுறதா, அதுவும் ஸ்திரியை வதம் பண்ணுறதா அப்படின்னு வந்து அதெல்லாம் பண்ணப்படாது, பண்ணினா ரொம்ப கெடுதல்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான், உட்காடுறான், அப்பவும் கிருஷ்ணன் ஞாபகம். படுத்துக்கிறான், அப்பவும் கிருஷ்ணன் ஞாபகம். சாப்பிட்றான், கிருஷ்ணன் ஞாபகம். இங்கும் அங்கும் அலைகிறான், அப்பவும் கிருஷ்ணன் ஞாபகம். எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனை நினைச்சிருந்து கிருஷ்ணனுடைய மயமாக உலகம் தெரிகிறது அவனுக்கு. ஆசீனஹா சம்மிஷம் திரட்டன் புஞ்சான பரியட்டன் மகிம் சிந்தஜானோ ஸ்ரீகேஷம் அவசியத்தன்மயம் ஜெகத். ஜெகத்தே கிருஷ்ணமயமாக பார்த்து கொண்டிருக்கான் கம்சன். இந்த பகவான் சொன்னபடி சத்தியபிரதான பரமாத்மா கர்ப்பத்தில் பிரகாசிக்கிறானே, அவனுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து நன்றி தெரிவிக்கக்கூடிய அளவில் தேவிக்கு கர்ப்பத்தில் உள்ள பரமாத்மாவை தேவதைகளும் ரிஷிகளும் மகான்களும் ஒன்று கூடி தேவிக்கு கர்ப்பத்தில் கூடிய பரமாத்மா ஸ்தோத்திரம் பண்ண சிறைச்சாலைக்கு வந்திருக்கா. நல்லா கவனிக்கணும். பிரபுவை கர்ப்பத்தில் வச்சுருக்கிறதுனால
தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா தேவிக்கு. ஆனால் அவன் இருக்கிற இடம், அந்த அம்மா இருக்கிற இடம் சிறைச்சாலை. இதுதான் கிருஷ்ணனுடைய கதையை புரிஞ்சுக்கிண்டா அவளுக்கு மகிமை இருக்கும். ஆனால் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற, அதுக்கு அர்த்தமே இல்லை. அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் கிருஷ்ணன் இருப்பான். ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குற, கிருஷ்ணன் அவனுக்கு கிடச்சிருக்கானே, அது உனக்கு கிடைச்சதா அப்படின்னு. பரமாத்மாவை கர்ப்பத்தில் வச்சுருக்காள். அவள் பேரும் வந்து மகான்கள் வந்திருக்காள். ஆனால் தன்னுடைய சரீரம் சிறைச்சாலை. இதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய சூட்சம் தெரிஞ்சுக்கணும். சத்தியம் விரதம் சத்தியபரம் சத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிகழ்ந்த சத்தியே சத்தியஸ்ய சத்தியம் சத்தியநேத்திரம் சத்தியாத்மகம் தாம் சரணம் பிரபன்னாக. பிரபோ, எங்களுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு சத்தியமாக காப்பாற்றுவதற்காக கர்ப்பத்தில் பிரகாசிக்கூடிய பரமாத்மாவை உங்களை சரணாகதி பண்ணும். நீ அவதாரம் பண்ணித்தான் கம்சவதம் ராவணவதம் வதம் பண்ணுமா? நினைச்சாலே கம்சன் வருவன், ராவணன் தொலைஞ்சிருவன். பின்ன எதுக்காக? பிபர்டி ரூபாணி அவோதாத்மா க்ஷேமாஞ்சலோகஸ்ய சராச்சரஸ்ய சத்வோபபன்னானி சுதாவஹாரி சுசதாம் அபத்ராணி முக்கராணாம். இந்த சத்வகுண பிரதானமான அவதாரங்கள் பண்ணான அந்த ராமாவதாரம், நரசிம்மாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் படித்து ஜனங்கள் க்ஷேமத்தை அடைஞ்சு அதில் மகான்கள் அந்த பகவானுடைய சரித்திரத்தை நன்றாக அனுபவித்து அதை பகவானுடைய சரணத்தில் பக்தி பண்ணி அந்த பக்தியின் பிரவாகமாக பகவானுடைய மகிமையை அநேகம் கீர்த்தனங்கள், அநேகம் விதமான பதங்கள், அநேகமான அபங்கங்கள் மூலமாக வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு அந்த ஓடத்தை இங்கே வச்சுருப்பார். அந்த ஓடத்தினால கரையினால் அந்த ஓடத்தை இங்கே வச்சுருப்பார். என்ன அர்த்தம்? மகானான தியாக பிரம்மம் கீர்த்தனையினால் மோட்சம் அடைஞ்சார். கீர்த்தனையை தாம் எடுத்துன்னு போகிற வைகுண்டத்துக்கு அதை இங்கே வச்சுருப்பான். பின்னாலே வந்த நாமெல்லாம் பாடி அது மூலமாக க்ஷேமத்தை அடையணும். அது மகானான புரந்ததாஸ் 4 லட்சம் பதம் பாடியிருக்கார். அதை அவர் எடுத்துன்னு போகிற இங்கே வச்சுருப்பாரு. அந்த பதங்களாக ஓடத்தினால நாம் கரையறதுக்காக நாராயணியத்தை நாராயண பட்டத்திலே பண்ணி அதனால் பிரதிநிதி பரமானந்த சந்தோகலக்ஷ்மியும் மோட்சலக்ஷ்மியை அடைஞ்சார் மகாத்மா. அதை எடுத்துன்னு போனவர் இங்கே இதம் மிக குருத்தாம் ஆயுராரோக்கிய லட்சியம். ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த நாராயணியம் இங்கேயே இருக்கட்டும்னார். இங்கேயே வார்த்தையானது பூலோகத்திலே இருக்கட்டும். இதம் மிக குருத்தாம் ஆயுராரோக்கியம். அருணகிரி எத்தனையோ திருப்பூர் பாடினார். அதில் இப்போ 1600 கண்டுபிடிச்சிருக்கா. பாக்கியெல்லாம் மறைஞ்சிடுது. 1600 திருப்பூர்னால நாம் கரையேற வேண்டி பரிவாழலாம். அதை அச்சிட்டு சுலபமாக மனைவி பதிப்பவும் என்று உத்தரவு கொடுத்தார். ஏன்னா அதுக்குள்ள விலையை கொடுத்து வாங்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பக்தி இருக்கலாம், முருக பக்தி அப்படின்னு ஒருத்தர் அந்த 1600 திருப்புகழையும் ஒரு புஸ்தகத்தில் 6 ரூபாய்க்கு போட்டார். ஆறுமுகனுடைய திருமுக திருப்புகழை 6 ரூபாய்க்கு போட்டார். இப்போ 6 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும்போ 6 ரூபாய். இப்படி அந்த சரணத்தில் பக்தி வரத்துக்காக மகான்கள் பண்ணிருக்கக்கூடிய கிரந்தங்களையும் நாமங்களையும் அபங்கத்தையும் பாடி க்ஷேமத்தறியும். அப்படி சில பேர்லாம் அதில் ஈடுபட்டிருப்பாள். அவளை கீழ்ப்படியில் இருக்கான், அதுக்கு மேல்படி ஒன்று இருக்குது. மெடிடேஷன் தியானம் பண்ணால் போகிறோம், அவளை இப்படியெல்லாம் குதிக்க வேண்டியதில்லை, நாமஞ்சல் ஒன்று இல்லை இப்படின்னு சொல்கிறானே. அந்த அதத்துக்கெல்லாம் இந்த பதந்தி அதப்பதம் தான். கிருஷ்ண பக்தி இல்லாததுனால ஏதாவது காமக்ரோத பரவசனாக தப்பு பண்ணுவன் ஜென்மாவும். இப்படி அவனுடைய உயர்ந்த ஞானங்களை படிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் பக்தி இல்லை. என்னத்தினால் பக்தி இல்லாட்டா கஷ்டமான பரமாத்மாவை
பேசக்கூடிய கிரந்தத்தை பார்க்கலையே, ஈடுபடலையே, நாமத்தை சொல்லலையே, சொல்கிறவாளையும் நிந்திக்கிறானே, அதனால் கீழே போடுறான். ஆச்சாரியா பக்தி கிருஷ்ண பக்தி இல்லாமல் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரம் அனுஷ்டானங்கள்லாம் பிரயோஜனப்படாது. கர்மாவை ரொம்ப கொண்டாடக்கூடிய சங்கர் மோகாசா மோககர்மானா மோகஜானா விசேததாங்கிற இடத்துல தைஸ்தைகி அனுஷ்டீயமானி அக்னிஹோத்திராதீனி கர்மாணின்னு அனுசம். இவன் பண்ணத்தினால அக்னிஹோத்திரத்துக்கு பலம் இல்லாமல் போச்சு. ஏன்னா பகவான்கிட்ட பக்தி இல்லை, தான் அக்னிஹோத்திரம் பண்ணுறோங்கிற கர்வத்தோடு பண்ணுறான். அவனுக்கு அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறான்னு ஒரு பேர் வரத்தோடு இருக்குது. ஆனால் பகவான் அர்ப்பணம் பண்ணாத இப்படி நன்று வந்தவனுக்கு கடுமையான பாவமும் பகவான் ஆத்மபூதஸ்ய பரமாத்மனா அபிமூயமானத்வார். பரமாத்மான பக்தி இல்லாத அது நன்றி கெட்டவனுக்கு எப்படி கடுமையான பாவமும், அதனால் இவன் பண்ண அக்னிஹோத்திராதிகள் தான் புண்ணியமில்லைன்னு சொல்கிறார். 9 அத்தியாயத்தில் எழுதியிருக்கார் சங்கர். தைஸ்தைகி அனுஷ்டீயமானி அவளால் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரங்களாக பகவத் பக்தி இல்லாமல் அக்னிஹோத்திரங்கள் பண்ணுறோம்னு ஒரு பெருமைக்காக பண்ணினா அக்னிஹோத்திரம் சேமத்தை கொடுக்காது. இப்படி சொல்லி அதே நேரத்தில் கிருஷ்ண பக்தி உள்ளவா ஞானங்களை படிக்கக்கூடிய திறமை இல்லை, ஆனால் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லுவாள். அவள்லாம் இப்படி யமனுடைய தூதர்களுடைய தலையில் கால் வச்சு நடப்பாள். தத் விநாயகானிக பிரபோன்னு பெருமையை சொன்னார். பரமாத்மாவுடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டும் அவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டும் இருந்தால் மோட்சவனம் சன்மன் கிருணன் சம்ஸ்மரயம் ஜயந்தயம் நாமாரூபாணி ஜ மங்களானி தே கிரியாசுயாக त्वच्चरणारविन्दयोः அமிஷ்டச்சேதாக நபவாயி கல்பதை. மறுபடியும் ஜென்மா வர வேண்டாம்னு யாருக்கு ஆசையாக இருக்கோ அவெல்லாம் கிருஷ்ண நாமத்தை சொல்லணும், கிருஷ்ண சரித்திரத்தை இருக்கணும். பகவானுடைய சரணத்தை ஸ்மரிச்சுன்னு இருந்து வீட்டு காரியம் எல்லாம் ஒன்று விடாமல் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு மறுஜென்மா கிடையாது. பவாய்கள் கிருஷ்ணா மத்ஸ்யாதி அவதாரங்கள் எடுத்து எங்களுக்கு அவ்வப்பொழுது அனுகிரகம் பண்ணேன். இப்போ இதுகள் திரகமாக அவதாரம் பண்ணி நமஸ்காரம் எங்களை காப்பாற்றவர எதோத்தமாக வந்தனந்து உனக்கு பிரதி செய்ய முடியுமா? நாங்கள் நமஸ்காரம் தான் பண்ணுறோம். இப்படி தன்னுடைய முத்தனாக அடைஞ்சு அம்மான்னு கூப்பிட முடியாத பாக்கியம் அடைஞ்சிருக்காள் தேவிக்கு. அந்த தேவிக்கு எல்லா தேவதைகளும் அம்மான்னு கூப்பிட்டாள். பகவானே அம்மான்னு கூப்பிடும்போது நாங்களாம் கூட மாட்டோம். உன்னுடைய குற்றியில் இருக்கிற பரமன் எதுக்காக? எங்களுடைய க்ஷேமத்துக்காக பிரகாசிக்க. ஒன்றே தாயாராலையும் குழந்தைக்கு கம்சனால் இணைஞ்சல் வந்தாரணம் பண்ணுறதுன்னு நினச்சாள். மாபூத் பயம் போஜபதேகே மூஷோகம். கம்சனுக்கு நாள் நெருங்கிருக்கு. உன்னுடைய குழந்தை இந்த இதுகுலத்தையே காப்பாற்றுவான். கோப்தா இதுனா பவிதா பார்த்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார். அது மேலே சுக்காச்சாரியாருடைய காமெண்ட், இந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டது? எத்ரூபம் அனிதம் யசா. அதாவது பாகவதமானது சகுணமாக பரமாத்மாவுடைய ஸ்தோத்திரங்கள் ரூபங்கள்லாம் சொல்லும். ஆனால் நிர்குணமாய் நிராகாரமாய் இருக்கக்கூடிய ஸ்வரூபந்தான் அனுபவம். அது கிடைக்குங்கிறது அங்கங்கே சொல்லுவார் ஸ்ரீ விஷ்ணுன்னு சில பேர் சொல்கிறேன். யார் சண்டை போட சமரசமாக இருக்கக்கூடிய பெரியவாளாக இருக்காள். சில பேர் இவா எப்படி அத்வைத்திகள்லாம் பாகவதம் சொல்கிறாளோ அப்படின்னு அடித்து விடுவார். அத்வைத்திகளுக்கு பாகவதம் கிட்ட போக முடியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா சகுனமான நாராயணனை சொல்கிறதுனால அவள் சொல்லக்கூடாதுன்னு. மகாத்மாவான சுகர் அங்காங்கு சகுன ரூபத்தை வதினித்தாலும் நிர்குணத்தை ஞாபகப்படுத்தி பேசும். எந்த பகவானுடைய சுரூபத்தை இப்படி இருக்குன்னு இந்நிறத்தவன் இந்த காலத்தில் இருப்பவன் இந்த இடத்துல இருப்பவன் சொல்ல முடியாதோ அப்பேற்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு போனார் தேவதைகள். அசதன்வகுணோபேதா காலச
பரமசோபன நிற்கேவ நஜன்மக்ஷம் சாந்தக்ஷதாரகம் நிஜப்பிரதே துர்ககம் நன்மலோடகணோதயம் மங்கீமங்களபூயிட்ட புனகிராமோஜாகரா நந்தியப்பிரசன்னதல்லாக ஹிருதா ஜனகஸ்ய திஜாலிகுலசன்னாதஸ்தபகாः வனராஜः பவோவாயுः சுഖஸ்தருஷः புண்ணியகന്ധவஸ்வரிः அக்னேश्च द्विजातीनां शान्तात्तसन्धता मांसे आसन् प्रसन्नानि साधूनाम् असरद्रुहां याजापने याचने तस्मिन् नेतुः इन्दुभयोदिनी देवः किन्नरगन्धर्वाः चुष्टुः सिद्धचारणाः विद्याधरीश्चन्द्रदुः अप्सरोभिस्वं तदा मोचर्मुनयो देवाः सुमनांसि मुदान्विताः मोचर्मुनो देवाः सुमनांसि मुदान्विताः मन्दं मन्दं जलधराः जगर्जुवानुसागरं निशीत्से तमोद्भूते जायमाने जनार्दने देवक्यां देवरूपिण्यां विष्णुः सर्वगुहाशयः अविरासीत् यथा प्राच्यां दिशीन्द्रपुष्कराः ഭൂമണ്ഡലം മംഗളവാദ്യങ്ങൾ മുഴങ്ങ ആകാശം സ്വച്ഛമായി നക്ഷത്രം ഉണ്ടാകത്തോടും ചന്ദ്രോദയം ഏർപ്പെട്ട് പ്രകാശിക്ക കാற்று சாகித்யமாய்ந்த சௌரபியத்தோடு வீச அக்னி பகவான் சாந்தமான வட்டத்தோடு ஜலிக்க நதிகளெல்லாம் தெளிந்திருக்க தாமசாதி புஷ்பங்களெல்லாம் மலர்ச்சி பெற சாபரமாகம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி நிச்சி ரோகிணி நட்சத்திரம் கந்தர்வாள் கானம் அப்சரோநத்திரம் வித்யாசாரி புஷ்பவசம் மேகம் மெதுவாக கர்ஜித்து கொண்டு கடற்கரையோரமாக தேவிக்கு கிருபத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா ஆவிர்பவித்தார். ஆவிராசீன் பிராச்சியாம் நிசீந்திர புஷ்கரா பரமாத்மா அவதரித்த பொழுதும் பார்க்கிறார். ஊன்கண்ணால் வசுதேவர் தமத்புதம் பாலகமவயக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் நலசோபிகோத்வபம் பைதாம்பரம் சந்திரபயோதோபகம் மகார்கவைதூரிய கிரீடகுண்டத்விழா பரிஷ்டுக்தசஹஸ்ரகுந்தரம் முந்தாம கஞ்சங்கத கங்கணாதிபி விரோஜபானம் வசுதேவிக்ஷா. குழந்தை வடிவம், ஆனால் ஆச்சரியமான குழந்தை. ஏன்னா இந்த மாதிரி குழந்தை பிறக்கும்போது இவ்வளோ வைபவத்தோட எந்த குழந்தை இருக்குது? அது ஆச்சரிய குழந்தை. ஏன்னா கிரீட்டம் சிரஸில் பிரகாசிக்கும், ரத்ன பிரகாசத்தினால கொட்டிட குந்தரங்கள் பலபலம் பண்ணுறது. சிறுசோபியமான நெற்றி, வளைந்த புருவம், தாமச நேத்திரம், கருணாங்கிராட்சம், காதுகள் குண்டலங்கள், பருத்த கண்ணுங்கள், உன்னத அசுகி, திவ்யாதர்மம், சுந்தரவந்த காதம், சங்கமோன்ற கண்டம். கண்டத்தை வந்து சேர்ந்ததால் கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது. 4 தெருக்கங்கள், தோள்வளைகள், ரத்னங்கமான மோதிரங்கள், திவ்யம் சங்கம் சக்கரம் கதை பத்மங்கிற 4 திருவாயுதங்கள் 4 கையிலையும் பிரகாசிக்கும். அகண்ட மார்பலை வைஜெயந்தி வனமாலை ஸ்ரீவத்சம் லக்ஷ்மி சாநித்தியத்தோட பிரகாசிக்கும். பகவானுடைய பீதாம்பரம் இடுப்பில் பிரகாசிக்கிறது. சுவர்ண காஞ்சி ரத்னோபரத்தோடு பகவான் பிரகாசிக்கிற போது பகவானை கண்கூட பார்த்தார். எந்த தத்துவத்தை யோகிகளுடைய ஞானக்கண்ணால் பார்க்குறதுக்கு அரிதாக இருக்கோ அந்த வஸ்துவனை பார்த்தார். அதனால் ரொம்ப பாக்கியம் ஆகும். குழந்தை பிறந்தன்னு நினச்சார். சிறைச்சாலையில் இருப்பதனால எப்படி ஸ்நானம் பண்ணுறதுனுடைய சௌரியங்களாம் கிடையாது. ஆனந்த கடலில் மூழ்கினார், ஸ்நானம் பண்ணார். தானம் பண்ணும் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு சாஸ்திரங்களாக இருக்கும். அந்த அளவில் மகாத்மா தேவர் 10,000 பசுக்களை மனசினால் தானம் பண்ணார். பிறகு உபநயன காலத்து போது அதை தானம் பண்ணுறார் பிரத்யட்சமாக. தானம் அதுக்கு பிறகு பகவானுடைய சங்கரத்தை பார்க்கக்கூட நாராயணன் தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணி வேண்டுறார். கேவலான பவானந்த ஸ்வரூபா சர்வசன், நீ நாராயணன்னு தெரிஞ்ச என்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொன்னால் இழப்பம், உள்ளேயோ தாங்க முடியல. அப்பேற்பட்ட என்னுடைய கட்டங்கள் என் மனசை அறுத்த வண்ணமாக இருக்கும். உன்னுடைய கிருபை முடிஞ்ச உத்தமமான கட்டாட்சத்தினால என்னுடைய கட்டங்களை போக்கணும்னு பிரார்த்திச்சிருந்தார் மகானவசி. தேவிக்கு தேவி தன்னுடைய உடம்பெல்லாம் ஆனந்த கண்ணீரினால் நிறைய கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிரபு
உலகத்தில் எங்கே போனாலும் நிம்மதி கிடையாது. இதுதான் இது பகவானுடைய அடியார்களுடைய கருணையினால் எப்போவாவது பகவான்கிட்ட மனசு வந்தால் அப்பொழுதுதான் மிருத்யு அஸ்மாத் அமைதி. மிருத்யு பயம் பகவானுடைய சரணத்தில் வச்சாதான், மனசை வச்சாதான் வளரும். எங்களுடைய கட்டத்தை போக்கணும், என்னுடைய பயத்தை போக்கணும் பிரபு. பயங்கரமான துஷ்டனான கம்சனுடைய பயத்திலிருந்து என்னை காப்பாற்றணும். இந்த ரூபத்தை உபசம்ஹாரம் பண்ணிக்கணும். குழந்தையாக காட்டு.